எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸில் இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்துருக்காங்கப்பா. அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் பெயர்ச்சொல்லின் வகையறிதல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பெயர்ச்சொல் வினைச்சொல் பற்றி நம்ம புக்கில் இருக்குது, நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டோம். இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்க பெயர்ச்சொல் தான். அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏதேனும் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொற்கள் பெயர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. அதாவது எதோட ஒரு பெயரை குறிச்சிச்சு அப்படின்னம்னா அதோட தான் பெயர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. இது 6 வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அது என்னன்னு பாருங்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர். அந்த பண்பு பெயரை தான் குணப்பெயர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தொழிற்பெயர். இந்த மாதிரி 6 வகைப்படுறது தான் இந்த பெயர்ச்சொல். இதில் பொருந்தாததை வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குப்பா. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. பொருட்பெயர் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, நூல், மரம், நீர், ஒரு பொருளோட சொல்கிறதுக்கு பேர் தான் பொருட்பெயர். அதே மாதிரி இடப்பெயர்னால் ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு பேர் தான் இடப்பெயர். மதுரை, கோவில், பள்ளி. காலப்பெயர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள், மாதம், இல்லைன்னா பகல் நேரம், நைட் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சித்திரை மாதம், அந்த மாதிரி அந்த காலங்களை குறிக்கிறதுக்கு பேர் தான் காலப்பெயர். சினைப்பெயர்னு பார்த்தீங்கன்னா, கண், கால், பூ, வேர், அதாவது ஒரு உடம்போட உறுப்புக்கள். நம்ம மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை, கால், தலை இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இலை, கிளை, பூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. மரம்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இலைகள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு உறுப்போட, ஒரு மனுஷன், செடி, கொடி, அதோட உறுப்புக்களை குறிக்கிறதுக்கு பேர் தான் சினைப்பெயர். சினைனா உறுப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பு பெயர். பண்பு பெயர்னாலே குணப்பெயர் அப்படின்னு தான் அர்த்தம். அதோட குண நலன்களை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் பண்பு பெயர். இப்போ பசுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பச்சையாக இருக்கிறதுனால தான் அது பசுமைன்னு சொல்கிறாங்க. அது பச்சை அப்படிங்கிற அது குணத்தை குறிக்கிறதுனால தான் அது பண்பு பெயர். சதுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சதுரமாக இருக்கிற அதோட குணத்தை குறிக்கும். பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுனால தான் அது வரும். பெருமை அப்படிங்கிறது வருது. நிறம், சுவை, அளவு, வடிவம், இது எல்லாமே பண்பு பெயருக்குள்ள விதியாக வரும். தொழிற்பெயர் பாருங்கள், படித்தல், ஆடுதல், ஓடுதல், இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யக்கூடியது தான் தொழிற்பெயர். அதுலேயுமே அந்த தல் விகுதிகள் வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயராக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அது போக தொழிற்பெயர்கள்லேயே இன்னும் விதிகள் இருக்குப்பா. அம், சி, வை, பூ, கூ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை பின்னாடி வர கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. இதில் பாருங்கள், பொருட்பெயர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயருங்கிறாங்க. இந்த பொருட்பெயர் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அது உயிருள்ள பொருட்பெயர், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு 2 வகைகளில் பொருட்பெயரை பிரிச்சிருக்காங்க. உயிருள்ள பொருட்கள்னால் குமரன், மலர்கொடி, தென்னை, வெள்ளாடு, ஓணான், கண்ணன் அப்படிங்கிறாங்க. அதாவது உயிருள்ள என்ன பொருளெல்லாம் உயிரோடு இருக்கோ அது எல்லாமே, அந்த உயிருள்ள பொருட்கள் எல்லாமே பொருட்பெயரில் உயிருள்ள பொருட்களிலையும், உயிரற்ற பொருட்களான நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று அப்படின்னு உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாத்தையும் அந்த உயிரற்ற பொருட்கள் இதுலையும் பிரித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இடப்பெயர். ஒரு இடத்தை குறிக்கும் சொல்லுக்கு பேர் தான் இடப்பெயருங்கிறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பகம், பெரியார் தெரு, ஆரக்காடு, கொல்லிமலை, வேலூர், நாமக்கல் அப்படின்னு ஒரு ஊர் பேர், இல்லைன்னா ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி நம்ம தங்கியிருக்கிற வீடு, நம்ம தெருவு, நம்ம தெருவோட அட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடத்தோட பர்டிகுலராக சொல்லி குறிக்கிறதுலப்பா. அதுக்கு பேர் தான் இடப்பெயர்னு சொல்கிறாங்க. காலப்பெயர்னு பார்த்திங்கன்னா, கண் இமைக்கும் நொடிப்பொழுது முதல் ஊழிக்காலம் வரை எல்லாமே காலத்தை குறிக்கும் பெயர்கள் தான் காலப்பெயர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு செகண்டுக்கு கண்ணை மூடி முழிச்சிருவோம் இல்லைங்களா, அப்படி மூடி முழிக்கிறதுமே ஒரு காலப்பெயர் தான் அப்படிங்கிறாங்க. அது போக மித்த எல்லாமே பாருங்களேன், நொடி, வினாடி, திங்கள், திங்கள்னா மாதம்னு அர்த்தம்ப்பா, ஆண்டு, மணி, பருவ காலம், தைத்திங்கள், நண்பகல், இது எல்லாமே நமக்கு காலப்பெயர் கீழே வந்துடும். இதை ஏன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொற்கள் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு டாபிக் சேர்த்துருக்காங்கப்பா. அதில் காலப்பெயர்களில் உங்களுக்கு நொடி, வினாடி, திங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு, தெருப்பெயர்களில் உங்களுக்கு வேலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு எடுக்க தெரியணும். அப்போ இந்த காலப்பெயரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுலேருந்து நீங்கள் ஒன்றை வந்து எலிமினேட் பண்ணி நீங்கள் எடுக்க முடியும். இதே மாதிரி பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர்னு இந்த 6 வகை பெயர்கள்லையுமே வந்து அவங்க ஒன்றை மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் உங்களை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சவங்க ரிவைஸாக வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே அசால்ட்டாக கடந்து போயிடாதீங்க. ஒரு என்ன இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பாருங்கள். அசால்ட்டுத்தனம் வந்து நம்ம எக்ஸாமில் ரொம்ப காலவாரி விட்டுருப்பா. அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. என்ன இருக்குதுன்னு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ப்பா, இவங்க தப்பாக கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பு பெயர். பண்பு பெயர்னாலே நம்ம குணப்பெயரை தான் சொல்லுவோம். பொருட்களின் பண்பை குறிக்கும் பெயர் சொற்கள் வந்து பண்பு பெயர். அந்த பண்பு பெயர்களை வந்து குணப்பெயர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, நிறம், வடிவம், அளவு, சுவை ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பெரும்பாலும் இதனோட அடிப்படையில் தான் பண்பு பெயரை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். நிறப்பண்புக்கு வெண்மை, கருமை, செம்மை, பச்சை, மஞ்சள் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அந்த கலர்ஸ் எல்லாமே நிறப்பண்பு தான். வடிவப்பண்புன்னு பார்த்திங்கன்னா வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம், அருங்கோணம் இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் வடிவப்பெயர். அளவு பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 1, கால், அரை, முக்கால் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே அளவு பண்பு தான். சுவை பண்புன்னு பார்த்திங்கன்னா கார்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, புளிப்பு அதெல்லாம் வருது இல்லைங்களா, அது எல்லாமே சுவை பண்பில் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுலையுமே பொருந்தாத வச்சு பண்பு பெயர்களில் வச்சு இது பண்பு பெயர்களுக்குள்ளேயே உங்களுக்கு பொருந்தாதது கேட்டுருவாங்கப்பா. சுவை பெயர்களில் 3 வச்சுட்டு வடிவ பெயர்கள் 1 வச்சு உங்களுக்கு பொருந்தாததை வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. அதனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக எல்லாமே நீங்கள் ஒன்று சுவாசிச்சிருங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். 10 மீட்டர் துணி, 5 படி, எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்டப்பலகை இது எல்லாமே வந்து நமக்கு பண்பு பெயர்களில் தான் வரும். இந்த 10 மீட்டர் துணி அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது நம்ம காலப்பெயரில் வரும். நெக்ஸ்ட்டு 5 படி அப்படிங்கிறது அவங்க அதோட அளவை சொல்லியிருக்கிறதுனால அது அளவு பெயரில் வரும். சரிங்களா, இந்த மாதிரி ஒன்றொன்றையும் பிரித்து எடுக்க தெரியணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பு பெயர் விகுதிகள் வந்து எந்த மாதிரி முடியும்னு பாருங்கள். மை, ஐ, சி, பூ, ஊ, கு, ரி, ரு, அம், நர், பம், து, மண், இல் இது எல்லாமே வந்து பண்பு பெயர்களோட விகுதிகளாக சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக ஒருக்க நீங்கள் வாட்சி பார்த்துருங்க. அது எந்த மாதிரின்னு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்மைங்கிறது எப்படி பிரியும்னா நல் ப்ளஸ் மைன்னு பிரியும். அப்போ மை விகுதி வந்திருக்கிறதுனால இது பண்பு பெயர். தொல்லைங்கிறது தொல் ப்ளஸ் ஐ, அப்போ இங்கே ஐ விகுதி வந்திருக்கிறதுனால அது பண்பு பெயர். மாட்சினா மான் ப்ளஸ் சி, மாண்புனா மான் ப்ளஸ் பூ. இந்த மாதிரி அந்த பண்பு பெயர்களோட விகுதிகள் பெற்று வந்திருக்கிறதுனால இது பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சினைப்பெயர். மனித உறுப்புக்கள், விலங்கு உறுப்புக்கள், தாவர பகுதிகள், பொருட்களின் பகுதிகளை குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர்கள். அதாவது ஒரு மனுஷனோட உறுப்பு, தாவரத்தோட உறுப்பு, பொருள்களோட பகுதி இது எல்லாமே சினை அப்படின்னா உறுப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உறுப்போட குறிக்கிறது எல்லாமே சினைப்பெயர். தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, வேர், தண்டு, இலை, பூ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சினைப்பெயர். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழிற்பெயர். ஒருவர் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர்கள் வந்து தொழிற்பெயர்கள். தொழிலை குறிக்கும் அனைத்தும் வந்து தொழிற்பெயர்கள். அதாவது ஒரு தொழிலை செய்கிற எல்லாமே வந்து தொழிற்பெயர் தான். தொழிற்பெயர்கள் வந்து விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் அமையும்ன்றதா தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர்னா என்னென்னு பாருங்கள். ஆடல், பாடல், தொண்டு, கூட்டு, நசை இது எல்லாமே தொழிற்பெயர் தான். நசைங்கிறதும் தொழிற்பெயர் தான்ப்பா, கூட்டுங்கிறதும் தொழிற்பெயர் தான். அந்த தள் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்தால் மட்டும் நீங்கள் தொழிற்பெயராக கன்சிடர் பண்ணக்கூடாது. அது போக தொழிற்பெயரோட விகுதிகளுமே இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து இது எல்லாமே வந்து தொழிற்பெயரோட விகுதிகள் தான்ப்பா. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த விகுதிகள் பெற்று வந்துச்சுன்னா அதை நம்ம தொழிற்பெயராக தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். பெறுதல் அப்படிங்கும்போது பெரு ப்ளஸ் தல்னு வரும். தல் விகுதி வந்திருக்கிறதுனால அது தொழிற்பெயர் தான். ஆட்டம்ங்கும்போது ஆடு ப்ளஸ் அம், அம் விகுதி வந்திருக்கிறதுனால அது தொழிற்பெயர். பறவைனா
பற ப்ளஸ் வை. இந்த பறவை அப்படிங்கிறது நமக்கு வை விகுதி வந்து பண்பு பெயருக்கும் வரும், தொழிற்பெயருக்கும் வரும். அந்த இடத்துல அது தொழிலை குறிக்குதா பண்பை குறிக்குதான்னு பார்த்து நமக்கு பிரித்து எடுக்க தெரியணும். சரிங்களா? போக்குங்கிறது போ ப்ளஸ் கூ விகுதி வந்திருக்கு. தோற்றரவுங்கிறது தோற்று ப்ளஸ் அரவு. அரவு அப்படிங்கிறது தொழிற்பெயரோட விகுதி தான். பாய்த்துங்கிறது தூ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. கோடல்னா அல், வாழ்க்கைனா கை, புளிப்புனா பூ, வரவுனா ஊ, கோட்பாடு அப்படின்னா பாடுங்கிறதும் தொழிற்பெயர் விகுதி தான். ஆணை அப்படிங்கிறது கேளானை, கேள் ப்ளஸ் ஆணை. ஆணைங்கிறது தொழிற்பெயர் விகுதி தான். இந்த தொழிற்பெயர் விகுதி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா பொருந்தாத சொற்களில் கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொழிற்பெயரின் வகைகள். தொழிற்பெயர் வந்து 2 வகைப்படும். அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி தொழிற்பெயரை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவதற்கு வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அதாவது இப்போ நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தோம் இல்லைங்களா, அல், தல், அம் அப்படின்னு சொல்லி அந்த விகுதியே இல்லாமல் வந்திருக்கு, அந்த பகுதி மட்டும் வர்றது தான் முதல்நிலை தொழிற்பெயர். ஏன்னா முதல்ல இருக்கிற உறுப்பு தானே பகுதி. அப்படி அந்த பகுதி மட்டும் வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். கபிலனுக்கு அடி விழுந்தது, சுடு, கெடு அப்படிங்கிறது எல்லாமே தொழிற்பெயருங்கிறாங்க. கபிலனுக்கு அடி விழுந்ததில் அந்த அடிங்கிறது தொழிற்பெயர், சுடுங்கிறது தொழிற்பெயர், கெடு அப்படிங்கிறது தொழிற்பெயர். இது வந்து விகுதி பெறாமல் பகுதியாய் மட்டும் நின்றதுனால இது முதல்நிலை தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயரின் முதல்நிலையாகிய பகுதி திரிந்து வருவது முதல்நிலை தொழிற்பெயர். இந்த முதல்நிலை தொழிற்பெயரில் முதல் எழுத்து வந்து நீண்டு ஒலிக்கும். அதாவது முதல் எழுத்து குறிலாக வராது, நெடிலாக தான் வரும். அப்படி வர்ற எழுத்து தான் இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். அறிவறிந்த மக்கட்பேறு அவனுக்கு என்ன கேடு. அந்த பேரு அப்படின்னது மக்கட்பெருன்னு வர்றது பேருன்னு வந்திருக்கு. அதே மாதிரி கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு சொல்லி நீண்டு வந்திருக்கிறதுனால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு, கெடு அப்படிங்கிற முதல்நிலை சொற்கள் வந்து பேரு, கேடு அப்படின்னு திரிந்து பெறுதல், கெடுதல் என்ற பொருளை வந்து பொருள் மாறலை, ஆனால் திரிந்து வந்திருக்கிறதுனால அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இந்த வினையால் அணையும் பெயர். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வருமாயின் அது வினையால் அணையும் பெயர். அதாவது வினையால் அணையும் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினை முற்று வந்து அது என்ன வேலை செஞ்சுருக்காங்கங்கிறத குறிக்காமல் அந்த வேலையை செஞ்சது யார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த வினையால் அணையும் பெயர். அந்த வினையால் அணையும் பெயர் வந்து வேற்றுமை உருபு ஏற்றும் வரும், ஏற்காமலும் வரும். வினையால் அணையும் பெயர்கள் வந்து 3 காலத்தையும் உணர்த்தும், பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். வினை அப்படின்னாலே அது 3 காலத்தையும் உணர்த்திரும்பா, அது பெயருக்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். முருகன் பரிசு பெற்றான் அப்படிங்கிறது நிகழ்காலம், பரிசு பெற்றானை பாராட்டினர் அப்படிங்கிறது இறந்த காலம். இதில் இந்த பெற்றானை அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். இவ்விரு தொடர்களிலும் பெற்றான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல். ஏன்னா அந்த வினை வந்து முற்று பெற்றுச்சு இல்லைங்களா, அவன் வந்து பரிசு வாங்கி முடிச்சுட்டான் அப்படிங்கிறதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருது. அதனால் பெற்றான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். பெற்றானை அப்படிங்கிறது, அந்த பெற்றானை அப்படிங்கிறது யார், யாரோ ஒருத்தவங்க அந்த பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த பெற்றானைங்கிற வார்த்தை அந்த பரிசு வாங்கின ஆளை வந்து முதன்மைப்படுத்துது இல்லைங்களா, அதனால இது வினையால் அணையும் பெயர். இது கவனமாக இது ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வினையால் அணையும் பெயர் வந்து நமக்கு எப்பயுமே கொஸ்டின் வந்து 1 or 2 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் இருக்கிற வித்தியாசம் பாருங்கள். தொழிலுக்கு பெயராய் வருவது தொழிற்பெயர், தொழில் செய்பவருக்கு பெயராய் வருவது வந்து வினையால் அணையும் பெயர். இதில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மேலே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு படர்க்க இடத்தில் மட்டும்தான் இந்த தொழிற்பெயர் வரும். ஆனால் வினையால் அணையும் பெயர்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 இடங்களுக்குமே வரும். பெரும்பாலும் வந்து தொழிற்பெயர் காலம் காட்டாது, ஆனால் வினையால் அணையும் பெயர் வந்து 3 காலத்தையும் காட்டும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள். வினைச்சொல். வினைச்சொல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களின் செயலை, இயக்கத்தை, தொழிலை உணர்த்தும் சொற்கள் வந்து வினைச்சொற்கள். அதாவது ஒரு ஆள் செய்கிற செயலை வந்து உணர்த்துறது தான் வந்து
வினைச்சொல். அந்த வினைச்சொல்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சக்தி படிக்கிறான், கண்ணன் எழுதுகிறான், மாணவர்கள் விளையாடுகிறார்கள், பறவைகள் பறக்கின்றன. அதாவது இந்த சக்தி வந்து படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செயலை செய்கிறான். அதனால் இதில் படிக்கிறான் அப்படிங்கிறது வினைச்சொல். அந்த செயல் தான் வினை. கண்ணன் எழுதுகிறான் அப்படிங்கிறதுல அந்த எழுதுகிற வினையை வந்து கண்ணன் செய்கிறதுனால அந்த எழுதுகிறான் அப்படிங்கிறது வினைச்சொல். மாணவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னா அந்த விளையாடுற வினையை வந்து மாணவர்கள் செய்கிறாங்க. அதனால் விளையாடுகிறார் அப்படிங்கிறது வினைச்சொல். சரிங்களா? இந்த வினைச்சொல்லை வந்து நீங்கள் எளிமையாக எடுக்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல். அதாவது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரிச்சொல் வந்து ஒரே ஒரு உரிச்சொல் வார்த்தை வந்து நிறையா மீனிங்கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பல குணம் தழுவிய உரிச்சொல். நிறைய உரிச்சொல் வார்த்தை சேர்ந்துமே ஒரே ஒரு பொருளை தான் குறிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல். உரிச்சொல் பாருங்கள். சால, தவ, உரு, நனி, களி, கூர் இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள். நிறைய உரிச்சொற்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 உரிச்சொல் 6 உரிச்சொற்கள் எடுத்திருக்கோம். இந்த 6மே மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தான் குறிக்கும். அப்போ இது பல உரிச்சொல் சேர்ந்து ஒரே ஒரு குணத்தை வந்து குறிக்கிறதுனால இது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல். அதே மாதிரி பாருங்கள். பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல்ல இந்த கடி அப்படிங்கிற ஒரே ஒரு உரிச்சொல் தான். அது வந்து விரைவு, மனம், காவல், கூர்மை, அச்சம், புதுமை அப்படிங்கிற பல சொற்களை வந்து இந்த கடி அப்படிங்கிற உரிச்சொல் வந்து மீனிங்காக வரும். அதனால் இது பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். மேலும் வந்து தா, மல, மா, இரு, குறு அப்படிங்கிற உரிச்சொல்லுமே வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். உரிச்சொல் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால, தவ, நனி, கூர், களி அப்படிங்கிற சொற்கள் வந்து ஒரு சொற்றொடரில் வந்து மிகுதி அப்படிங்கிற குணத்தை வந்து உணர்த்தி வரும் சொற்கள் தான் உரிச்சொல். அதாவது ஒரு சொல்லை வந்து மிகுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் உரிச்சொல். சாலச் சிறந்தது அப்படின்னா சிறந்தது அப்படிங்கிறதே நமக்கு பெருமை தான். அதே சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறாங்கல்ல, அப்படி பொருளை உயர்த்துறதுக்கு வர்றதுக்கு பேர் தான் உரிச்சொல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இலக்கண வகை. இலக்கண வகையில் பெயர்ச்சொல், வினாச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு இலக்கண வகையில் வந்து சொற்கள் வந்து 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கிய வகையிலுமே சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண வகை சொல் என்னன்னு பாருங்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் வந்து இலக்கண வகை சொல். இலக்கிய வகை சொல்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் இந்த 4மே வந்து இலக்கிய வகை சொற்கள். சொற்கள் 2லையுமே வந்து 4 வகை தான் பார்ப்படும். இதில் வந்து இயற்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றவர் கல்லாதவர் 2 பேர்த்துக்குமே வந்து பொருள் வந்து எளிமையாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து இயற்சொல். ஏன்னா கற்றவர் கல்லாதவர் ஆகிய அனைவருக்கும் பொருள் புரிந்து கொள்ளும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ் சொல் தான் இந்த இயற்சொல். காற்று, வானம், மலை, ஞாயிறு, பலகை இப்படின்னு சொன்னால் காற்று அப்படின்னா நமக்கு காற்று அப்படின்னு தெரியும். மழைனா மழை பெய்கிற மழை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி அந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு இயல்பாக வந்து அதனுடைய பொருள் வந்து புரிதல் இருக்குது அப்படின்னா அது இயற்சொல். இயற்சொல்லுமே வந்து 2 வகைப்படும். அது பெயர் இயற்சொல், வினை இயற்சொல் அப்படின்னு 2 வகைப்படும். எதெல்லாம் பெயரை குறிக்குதோ அதாவது எளிதில் அது பெயரை உணர்த்துற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா அது பெயர் சொல். வினை இயற்சொல்னு பார்த்தீங்கன்னா வினை அப்படின்னாலே செயல். அந்த செயலை குறிக்கிற மாதிரி பெயர்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வினை இயற்சொல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். திரிசொல். திரிசொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா அது இயல்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து புரியாது. கற்றவர்களுக்கு மட்டுமே புரிகிறது தான் வந்து இந்த திரிசொல். இயல்பான நிலையிலிருந்து திரிந்து கற்றவருக்கு மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் பிறர் விளக்க கூறினால் மட்டுமே வந்து அந்த பொருள் வந்து நமக்கு புரியும். அதுதான் வந்து திரிசொல். கற்றவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளும் சொற்கள் தான் திரிசொல். பீலி அப்படின்னு கற்றவர்கள் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஆனால் நமக்கு பீலினா என்னன்னு தெரியாது. அப்போ பீலிக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் தொகை. மயில் தொகைன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் கொடுக்கறது தான் திரிசொல். உகீர் அப்படிங்கிறது, ஆளி அப்படிங்கிறது எல்லாமே திரிசொல். இந்த திரிசொல் வந்து 2 வகைப்படும். அதுவுமே பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல் அப்படின்னு 2 வகைப்படுது. பெயர் திரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. வேய், மடி,
நல்குரவு, கலை இது எல்லாமே வந்து பெயர் திரிச்சொல். வினை திரிச்சொல்லுக்கு வந்து வினவினார், விழித்தான், நோக்கினார், கேட்டான், அழைத்தார், பார்த்தார் இது எல்லாமே வந்து திரிசொற்கள். நெக்ஸ்ட்டு திசை சொற்கள் பாருங்கள். இந்த திசை சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமொழி சொற்கள் இல்லாமல் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற மித்த மாநிலங்கள்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மொழி சார்ந்து வர்றது எல்லாமே வந்து திசை சொல். அதாவது தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற மாநிலங்களிலிருந்து தமிழில் வந்துள்ள வழக்கு சொற்கள் தான் இந்த திசை சொற்கள். இதை வந்து தமிழ் சொற்களில் வந்து இது இருக்காது. இந்த திசை சொற்களில் வடமொழி வராது. சரிங்களா? கேணி, கிணறு, அதாவது கேணி அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் சொல் இல்லைப்பா, தமிழில் வந்து கிணறுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி பெற்றம் அப்படின்னா பசு அப்படின்னா தமிழில் சொல்லுவோம். இது எல்லாம் வந்து திசை சொல். பண்டிகை அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்து திருவிழா. வியாபாரம்னா வாணிகம். அதே மாதிரி தமிழ் சொல் பாருங்கள், தாய் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, ஆய் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். நெக்ஸ்ட் பாருங்கள், வட சொல். வடமொழி அப்படின்னாலே சமஸ்கிருதம் தான். அந்த சமஸ்கிருதத்திலேருந்து அந்த மொழியிலேருந்து வந்த சொல்லு தான் வந்து திரிந்தும் தெரியாமலும் தமிழில் வழங்கப்படுற சொல்லு தான் வந்து இந்த வட சொல் அப்படிங்கிறாங்க. கமலம், விஷம், புஷ்பம் இது எல்லாமே வந்து வட சொற்கள் தான். இந்த சொற்கள்லாம் வந்து வட சொல்ல இருந்தாலும் நம்ம தமிழில் அப்படியே பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதனால தான் இதை வட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்த பெயர்ச்சொல், வினைச்சொல், திரிசொல், திசைச்சொல் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா உங்களுக்கு. இது உங்களுக்கு புக் கண்டென்ட் போக கவர்மெண்ட் கீழே கொடுத்துருக்க கண்டென்ட்ப்பா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவோம். ஆன்சர் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருவோம். சரிங்களா? வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.